கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் யாரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண தெரியுமா கைஸ்? இந்த கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ஏ ரொம்ப சாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ஏ ரொம்ப சாரோ. அந்த பாட்டு பாடின அக்காவை நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணேன். அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த அக்காவேன்ட்டு. கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட நான் பேசவே இல்லை. டைம் வந்து ஒரு 4:30 இருக்கு. இந்த மாதிரி 5 கிலோமீட்டருக்கு வந்து 113 ஒரு சவாரி ஒன்று வந்து விஆர் மால் போகணும்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டேன். போனால் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு விஆர் மாலை ட்ராப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இறங்கின உடனே ஸ்கேனர் காட்ட சொன்னா ஸ்கேனர் காட்டினாங்க. எனக்கு கம்ப்ளீட் பண்ண உடனே எனக்கு 113 காட்டிச்சு. அவங்க 113 140 போட்டாங்க. 113 140 போட்டாங்களே. அவங்கள பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு திரும்புறேன். பார்த்தா அவங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி ஒரு 3 ஆட்டோ நிக்குது. எனக்கு முன்னாடி ஒரு 3 ஆட்டோ நிக்குது. நான் யூ டர்ன் பண்றேன். பார்த்தா யூ டர்ன் பண்றப்ப பாக்குறேன். பார்த்தா அந்த அக்கா யாரு இந்த பாட்டு போடுவாங்களே லே 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 அந்த அக்கா நிக்கிறாங்க. ஐயோ அவங்க கிட்ட ஒரு போயிட்டு ஒரு செல்ஃபியாச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு செம்ம டிராஃபிக்ல மாட்டிட்டேன். முன்னாடி 3 ஆட்டோ நிக்குது, பின்னாடி 4 ஆட்டோ நிக்குது. சரி ஓகே சொல்லிட்டு யூ டர்ன் பண்ணிட்டு லெஃப்ட்ல ஓரம் கட்டி நிக்கிறேன். அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. எனக்கு மட்டும் அது அவங்க தான் ஃபர்ஸ்டே தெரிஞ்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு செல்ஃபியாச்சும் எடுத்திருப்பேன். அக்கா அந்த மாதிரி ஒரே ஒரு செல்ஃபிக்கா, அக்கா ஒரு செல்ஃபிக்கா, ஒரே ஒரு போட்டோக்கா அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் guys.